என் அன்பு சொந்தங்களுக்கு வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி என்ன வீடியோ பார்த்தீங்கன்னா, எங்கள் வீட்டில் காலை உணவு இட்லி. வீட்டிலையே அரைச்ச மாவு வச்சு தான் நாங்கள் இட்லி சுட போகிறாங்க அம்மா. சரிங்களா? அதுவும் வீட்டுக்கு வெளியில் விறகடுப்பில் தான் இட்லி சுட போகிறாங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக அப்படியே மல்லிகைப்பூ பறி இருக்குது பார்த்தீங்களா? அந்த இட்லி இது வீடியோ தான் இப்போ பார்க்க போகிறீங்க. தொடர்ந்து வீடியோ பாருங்கள். பிடிச்சதா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா, அம்மா வந்து வீட்டுக்கு வெளியில் அடுப்பை வச்சு நல்லா கொதிக்க வச்சுட்டாங்க வெந்நீரை இட்லி பானையில். அது வீடு அடுப்பு எப்படி சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா? அடுப்பில் வந்து நல்லா கோலமெல்லாம் போட்டு குங்குமத்தில் நல்லா பொட்டெல்லாம் வச்சுருவாங்க டெய்லி எங்கள் அம்மா. சாம்பல்லாம் அள்ளிட்டு சூப்பராக இது பண்ணி ரெடி பண்ணிடுவாங்க. பார்த்தீங்களா அடுப்பு எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. இப்போ இட்லி ஊற்றுறதுக்கு ரெடி ஆகிட்டாங்க. மாவு எடுத்து அந்த தட்டில் ஈர துணியை வச்சு இட்லியை ஊற்றி இட்லி அவிக்க வேண்டியது தான். தொடர்ந்து வீடியோ பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல். பொதுவாக எங்கள் வீட்டிலலாம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தான் இட்லி சுடுவோம். மற்ற நாள்லாம் பார்த்தீங்கன்னா பழைய சோறும் நாள் வச்ச மீன் குழம்பு இல்லைன்னா ஏதாவது ஒரு குழம்பு, அந்த குழம்பு வச்சு தாங்க சாப்பிடுவோம். சூப்பராக இருக்குங்க. அந்த சாப்பாடுக்கு ஈடு வேறு எதுவுமே இல்லை. அந்த சாப்பாடை சாப்பிட்டுட்டு எங்கள் தோட்டத்தில் போய் மம்பட்டி பிடிச்சி நல்ல வேலை செய்கிறது அவ்வளோ ஒரு ஆரோக்கியமாக இருக்கும் உடம்புக்கு. இன்றைக்கி இட்லி வீடியோ போட வேண்டியது போட்டுட்டேன் வீடியோ. ஓகே, எப்படி எரியுது பார்த்தீங்களா? இந்த அடுப்பு தாங்க செம்மையாக வச்சுருக்காங்க எங்கள் அம்மா. அல்டிமேட்டுங்க. ஓகே, இப்போ இட்லி ரெடி ஆகிடுச்சு. 20 நிமிஷம் ஆகிட்டு இட்லியை வச்சு. அதனால் இப்போ அம்மா எடுக்க போகிறாங்க. இட்லியை எப்படி இருக்கும்னு பார்க்கலாம் வாங்க. பாருங்கள் மக்களே, எவ்வளோ சூப்பராக வெள்ளையர்னு மல்லிகைப்பூ இட்லிங்கோ. ஓகே, ஒரு ஈடு எடுத்தாச்சு. ஏன்னா எல்லாருக்கும் வீட்டில் ரொம்ப பசி வந்துருச்சு. அதனால் ஒரு ஈடு எடுத்துகிட்டு எல்லோரும் உட்காந்து சாப்பிட்லான்னு முடிவு பண்ணிட்டோம். அதனால் ஒரு ஈடு மட்டும் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் 2வது ஈடு என்ன பண்ணுவாங்கன்னா எடுத்து ஊற்றி வச்சுட்டுவோம். அது ஆட்டோமேட்டிக்காக அடுப்பு எரிஞ்சு 2வது ஈடு வெந்துருங்க. கொஞ்சம் லேட்டாக எடுத்து அதையும் மதியான நேரத்தில் அதையும் சாப்பிட்டுக்குவோம். இப்போ வாழை இலையில் தான் சாப்பிட போகிறோம். நான் தான் பரிமாறுறேன். எடுத்து வீட்டில் ஃபேமிலி எல்லோரும் உட்காந்து சாப்பிட்றோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கம் மக்களே.